நேயர்களே, இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஒரு பயங்கரமான திருப்பம் பாத்தீங்களா? ஒரு சின்ன காபி டம்ளர சிங்க்ல போட சொன்னதுக்கு மாமியார் நெஞ்சுவலின்னு பெரிய நாடகம் ஆடுனாங்களே. ஆனா கடைசில அந்த நாடகமே உண்மையா மாறுன அதிர்ச்சிய பாத்தீங்களா? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு விறுவிறுப்பா பார்க்கலாம். ஆரம்பத்துல கால ரேவதியும் அவங்க கணவரும் போயிட்டு இருக்காங்க. ரேவதி ரொம்ப சந்தோஷமா ஒரு எறும்பு ஜோக் சொல்லிட்டு வராங்க. ஆனா அவங்க கணவர் அத கேட்டு கொஞ்சம் கூட சிரிக்காம ரொம்ப கோபமா முகத்த வச்சிருக்காரு. இவ்வளவு கேவலமான ஜோக்குக்கெல்லாம் குடும்பத்தோட உட்கார்ந்து சிரிப்பீங்களான்னு ரொம்ப அதிகாரமா பேசுறாரு. அதுமட்டுமில்லாம ரேவதியோட அண்ணனுக்கு வேலையில பதவி உயர்வு கிடைச்சத ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டு ரொம்ப கோபப்படுறாரு. நாம ஒரு ரகசியத்த சொன்னா அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னு சொல்லி ரேவதிய ரொம்பவே மிரட்டுறாரு. இத கேட்டதும் ரேவதி முகம் அப்படியே வாடிப்போகுது. அவர் பேச்ச மீறி அவரால ஒண்ணுமே பேச முடியல. அடுத்த சீன்ல வீட்ல மாமியார் ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த மதி அமைதியா துணி துவைக்கிற வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நடு ஹால்ல அவங்க வீட்டு ஆம்பளைங்க குடிச்சிட்டு வச்ச காபி டம்ளர் அப்படியே கிடக்கு. இத பார்த்த மாமியார் ரொம்ப கோபமா மதி கிட்ட கத்துறாங்க. புருஷன் குடிச்ச டம்ளரை எடுத்து வைக்க மாட்டியான்னு சத்தம் போடுறாங்க. அப்போ கரெக்டா என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம அழகு மலர். அவங்க ரொம்ப தைரியமா, என் அத்தை அவர் குடிச்ச டம்ளரை அவரே எடுத்து சிங்க்ல போட்டா என்ன குறைஞ்சா போயிடுவாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்விய கேக்குறாங்க. இத கேட்டதும் மாமியாருக்கு கோபம் தலைக்கு ஏறுது. ஆம்பளைங்க எல்லாம் கிச்சனுக்குள்ள போகக்கூடாது, அது பொம்பளைங்களோட வேலைன்னு ரொம்ப பழமையான ஆணாதிக்க சிந்தனையோட பேசுறாங்க. ஆனா நம்ம அழகு மலர் சும்மா விடுவாளா? அவங்க திரும்பவும் ரொம்ப சூடா பதிலடி கொடுக்குறாங்க. கல்யாணம் ஆகி வந்த இத்தனை நாள்ல ஒரு சின்ன வேலைய கூட அவங்க செஞ்சது இல்ல. சாப்பிட்ட தட்ட கூட எடுத்து வைக்க மாட்டேங்குறாங்க. மாத்திரை ட்ரெஸ்ஸ கூட நாங்க தான் எடுத்து வைக்கணுமான்னு ரொம்ப ஆவேசமா கேக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல வார்த்தை போர் பயங்கரமா வெடிக்குது. அமைதியான மதி அவங்கள சமாதான படுத்த எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா மாமியார் அடங்குறதாவே இல்ல. அழகு மலர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத மாமியார் உடனே ஒரு பெரிய நாடகத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என் நெஞ்சு வலிக்குதேன்னு சொல்லி நெஞ்ச புடிச்சிட்டு கீழே உட்கார்ந்து அப்படியே துடிக்குறாங்க. இத பார்த்த மதி ரொம்ப பயந்து போய் அத்தை ஆஸ்பத்திரிக்கு போலாம் வாங்கன்னு பதறிப்போய் அழறாங்க. ஆனா மாமியார் நான் வரமாட்டேன், இந்த அழகு மலர் என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாளே, நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி ரொம்ப ஓவரா நடிக்கிறாங்க. ஆனா நம்ம அழகு மலர் இது அத்தனையும் ஒரு போய் நாடகம்னு தெரிஞ்சு கைய கட்டிக்கிட்டு ஒரு சின்ன புன்னகையோட அவங்க நடிக்கிறத அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மாமியார் ஆடுற நாடகம் கொஞ்ச நஞ்சமில்ல, வீடே ரெண்டாகுது. இந்த நேரத்துல கரெக்டா மாமனார் வீட்டுக்குள்ள வராரு. வீட்ல நடக்குற இந்த நெஞ்சுவலி நாடகத்த பார்த்து அவரும் பதறுறாரு. அப்போ மாமனார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுரேஷுக்கு போன் போடுறாரு. போன்ல சுரேஷ் சொல்றத கேட்டதும் மாமனாருக்கு தூக்கி வாரி போடுது. உங்க பையன் நடு ரோட்ல வச்சு ஒரு பைக்காரன போட்டு பயங்கரமா அடிச்சிட்டான், அது ரோட்டுல இருந்த கேமரால பதிவாக்கிடுச்சு, இப்போ வழக்கு பதிவு செஞ்சாச்சுன்னு சுரேஷ் சொல்றாரு. இத கேட்டதும் அதுவரைக்கும் நெஞ்சுவலின்னு நடிச்சிட்டு இருந்த மாமியாருக்கு நிஜமாவே பயத்துல நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என் பையன் ஜெயிலுக்கு போயிடுவானான்னு நிஜமாவே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆடுன நாடகம் இப்ப அவங்களுக்கே எமனாக வந்து நிக்குது. அழகு மலர் அப்பவும் எந்த சலனமும் இல்லாம அப்படியே கெத்தா நிக்கிறாங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா, மாமியார் தன்னோட பையனை காப்பாத்த சொல்லி அழகு மலர் கால்ல விழறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அழகு மலர் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு ரொம்ப கண்டிப்பா சொல்ல போறாங்க. போலீஸ் வீட்டுக்கு வந்து அவங்க பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்களா, இல்ல இந்த மாமியார் வேற ஏதாவது புது நாடகம் ஆடி காப்பாத்துவாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இதுபோல விறுவிறுப்பான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்கள்.